السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை தொழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற உன்னதமான அந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இந்த மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரி மனிதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முன்மாதிரி மனிதராக இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில மனித சமுதாயத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரி என்று நமக்கு சொல்லி காட்டியிருந்தார். அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு உறவு என்ன என்பதையும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஒரு இறை நம்பிக்கையாளன் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நாம எந்த அளவுக்கு நேசிக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும். இந்த நபி இருக்கிறாரே, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தங்களை விடவும் இந்த நபிதான் மேலானவர். ஒரு இறை நம்பிக்கையாளன் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு எப்படிப்பட்ட நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட நம்முடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா, உங்களில் ஒருவன் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவனாக ஆக முடியாது எது வரைக்கும் அக்கூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மைன். உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் நான் நேசத்திற்குரியவராக ஆகின்ற வரையிலும் நீங்கள் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று செய்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் அந்த அளவுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும். அது இறை நம்பிக்கையுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்வியல் தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மனிதராக ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே இன்னைக்கு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா, சினிமா நடிகர் சினிமா துறைகளையும் இன்னைக்கு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களையும் தங்களுடைய வாழ்வியல் தலைவராக பின்பற்றி அவருடைய பின்னால் வழியில செல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், நாம பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்த, கடந்த வாரம் Facebookல ஒரு வால் போஸ்டர் ஒன்று பரவத்தி பார்த்திருப்பீங்க. என்ன, ஒரு முஸ்லிம் பெண்மணி அழகா பர்தா அணிந்திருக்கின்றார்கள்.
அந்த பெண்மணி தன்னுடைய படத்தை போட்டு ஒரு சினிமா நடிகனுடைய படத்தை போட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும் தலைவரே. யாரு? அந்த சினிமா நடிகர் இவங்களுடைய நெஞ்சில குடியிருக்கிறாங்களா? இப்படின்னு ஃபர்தா போட்டு ஒழுக்கமான கோலத்தோட இப்படி ஒரு வாசகத்தோட ஒரு வால் போஸ்டர் Facebookல பரவலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய தலைவர்களா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒப்பற்ற தலைவராக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். அவர்களை பின்பற்ற வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு அரசியல் தலைவர்களையும் சினிமா கலைஞர்களையும் தங்களுடைய தலைவராக பின்பற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. பொதுவாக தலைவர் என்று சொன்னால் அந்த தலைவரை மக்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தலைவருக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய தொண்டர்களாக இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார் என்று சொன்னால் மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவராக மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக, தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நலனின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தலைவரை இன்னைக்கு பார்க்க முடியுமா? பொதுவா தலைவன் சொன்ன அவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பார்கள், அவனுக்காக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பார்கள், அவனுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய தொண்டர்கள் இருப்பார்கள். அந்த தொண்டர்களை பயன்படுத்திக் கொண்டு தங்களை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் தான் உலகத்துல பார்க்கிறோம். அந்த தொண்டர்களை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய கட்சியை அமைப்பை செய்வாங்க, கட்டமைப்பதற்கு தொண்டர்களை பயன்படுத்தக்கூடிய தலைவர்கள் தான் உலகத்துல பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அவர்களை நேசித்ததை விட மக்கள் நலனில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அக்கறை காட்டினார்கள், தனக்கு கீழே உள்ள மக்களுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அக்கறை காட்டினார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றுல ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்களை பார்க்க முடியுமா? மக்கள் நலனின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய தலைவர்களாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறாங்களா? இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் 50க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள். அதற்காக 10 லட்சம் ரூபாய் இறந்த மக்களுக்கு இன்னைக்கு அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுது. இது மக்கள் நலனின் மீது காட்டக்கூடிய அக்கறையா? 10 லட்சம் ரூபாய் ஒரு உயிருக்கு கொடுத்துட்டனால இவர் மக்கள் நலனில் அக்கறை காட்டக்கூடிய தலைவரா? கண்டிப்பாக கிடையாது. உண்மையிலே மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தலைவராக இருப்பார் என்று சொன்னால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மதுவை தடை செய்யணும். அதை இந்த அரசாங்கங்கள் தடை செய்யுமா? எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முந்தைய காலத்துல ஆட்சியில் இருந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, மது விலக்கை அமல்படுத்துவார்களா? இன்னைக்கு மதுவினால கள்ளச்சாராயத்தினால மட்டும்தான் மக்கள் சாகுறாங்களா? டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சாராயம் நல்ல சாராயம், அது மக்களுக்கு பயணம் தருதா? இன்னைக்கு நாட்டில் அன்றாட நடக்கக்கூடிய குற்ற செயல்களுடைய பின்னணி என்ன? இன்னைக்கு கொலையாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் அந்த தீமைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மதுவாக இருக்குது. இன்னைக்கு சாலையில் அன்றாட நடக்கக்கூடிய விபத்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. விபத்துகளுக்கு பெரும்பாலும் காரணம் என்ன? அவன் அருந்தக்கூடிய மதுவாக இருக்கின்றது. மக்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய இந்த மதுவை தடை செய்யக்கூடிய ஆட்சியாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேர்தல் பரப்புரையின் போது பேசுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான். எந்த தலைவராக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுவார்கள். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த காத்துல பறக்க விட்டுருவான். ஏனென்று சொன்னால் அதன் மூலம் அரசுக்கு ஒரு கணிசமான வருமானம் இருக்கின்றது. அப்ப இவர்கள் எல்லாம் மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்ட தலைவரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மது இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனம் தான் இருக்கிறான், இந்த மது இருக்குதா இதன் மூலம் சைத்தான் உங்களுக்கு மத்தியில பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்குகின்றான். அல்லாஹ்வுடைய கவனத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து திசை திருப்பதற்காகத்தான் இந்த மது பயன்படுகிறது. இதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீங்களா என்று ஒரு வசனம் தான். மதீனாவுடைய அந்த வீதிகளில் மது ஆறுகள் ஓடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மதுவை தடை செய்தார்கள். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும்
மக்களுக்கு கேடுதான், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தடை செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை தடை செய்யக்கூடியதான் தலைவனை தவிர, அதனால பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு பல லட்சங்களை கொடுக்கிறது ஒரு பேருக்கு கொடுத்திருந்தாலே தவிர மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் கிடையாது. இன்னைக்கு கல்வி உதவி மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கிட்டான்னு சொன்ன இன்னைக்கு பெரிய தலைவராக உருவெடுத்துட முடியுமா? மாணவர்கள் கல்வி உதவி தொகை வழங்குறாங்க, எப்படிப்பட்ட தலைவரே? அதே மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கக்கூடிய அவர் தான் இன்னைக்கு பல மாணவர்கள் சீரழிவதற்கு, காதல் என்ற பெயரால் சீரழிவதற்கு, இன்னைக்கு மது அருந்துவதற்கு, புகை பிடிப்பதற்கு அவர் தான் சினிமாக்கள் இன்னைக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. இப்படி செய்யறதா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இனிமேல் அப்படி நடிக்க மாட்டேன் என்று மக்கள் மீது அக்கறை கொண்டு அறிவிப்பார்களா? இப்படி அறிவிக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்துல பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார்கள்? மக்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடியவர், மக்கள் மீது இறக்கப்படக்கூடியவர்களாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஏராளமான உதாரணங்களை பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுறான்? லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருப்பான்னு சொன்னா, அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பாங்க? மக்கள் நலன் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக உமக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். சொல்லி காட்டா பில் மூமினீன ரഊஃபுன் ரஹீம், அவர் இறை நம்பிக்கை கொண்டவர் மீது பேரன்பு மிக்கவராக, இரக்கமுடையவராக இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ரசூல் இருக்கிறாரே, இந்த தூதர், இந்த தலைவர் இருக்கின்றாரே, உங்களுடைய நலனின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். உங்கள் மீது இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மக்களின் மீது பேர் அன்புடையவராக, இரக்கமுடையவராக இருக்கின்றார். செய்யலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு பதிலாக, இவர்கள் மீது நாம் நேசம் வைப்பதற்கு பதிலாக, இன்னைக்கு வாழக்கூடிய தலைவர்களுக்கு வால் போஸ்ட் அடிப்பதும் அவர்களை புகழக்கூடிய மக்களை நீ உலகத்துல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன் உம்மத்தின் மீது நேசம் வைத்தார் என்று சொன்ன அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லா அல்லக பாஹிம் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நபியே அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக, அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும். கவலைப்பட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்காதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தினருக்காக, அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்கள் வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே நபியே அழித்துக் கொள்வீர்கள் போலும், அந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களே என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சிலாயித்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதுமானவர்களாக இல்லையா? எந்த அளவுக்கு தன்னுடைய உம்மத்தினர் மீது பாசம் கொள்ளக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தான்னு சொன்ன, காற்று வேகமாக அடித்தா, வழக்கமாக வீசக்கூடிய காற்று சற்று வேகமாக அடித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலை நோக்கி ஓடுவார்கள். எதற்காக? கடந்த இதற்கு முந்தைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி காற்றால் அழித்தானோ அது போன்று என்னுடைய உம்மத்தினர் நீ அழித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதற்காக. இதுதான் தலைவர் சொன்ன, தொண்டர்களை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். தொண்டர்களை வைத்து தங்களை வளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், தங்களை வளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தலைவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு செய்தியை. புகாரில 6888வது செய்தியாக இடம்பெறுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் அவர்களிடத்துல வராங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் பசியின் காரணமாக வாடி இருந்தது, பசியின் காரணமாக அவருடைய குரல்கள்ல நான் பலவீனத்தை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாப்பிடுவதற்கு ஏதேனும் வைத்திருக்கின்றாயா? என்ன செய்யறாங்க,
அபூதல்ஹா தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் கிட்ட கேக்குறாங்க. உடனடியாக உம்மு சுலைம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு சில ரொட்டி துண்டுகளை எடுத்து தன்னுடைய ஒரு துணியில போட்டி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் கொடுத்துடுறாங்க. இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோட? நபி தோழர்களோட இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் பட்டினின்னு சொன்ன நபி தோழர்கள் வயிறார விட்டுருப்பாங்களா? கிடையாது. கடுமையான ஒரு பசியுடைய பஞ்சத்துடைய காலகட்டம், தோழர்களும் பசியில் இருக்கின்றார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே, அனஸே என்ன செய்தி? அபூதல்ஹா அனுப்புனாரா? ஆமா. உணவு பொட்டலத்தை கையில வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தா அந்த உணவை வாங்கி தன்னுடைய வயிற்றை நிரப்பி இருக்க முடியும், தன்னுடைய பசியை போக்கி இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, தன்னுடைய தோழர்கள் பசியில் இருக்கின்றார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்றாங்க. வாங்க நம்ம எல்லாரும் உம்மு சுலைம் அவருடைய வீட்டுக்கு போகலாம், அபூதல்ஹா அவருடைய வீட்டுக்கு போகலாம் என்று செய்றாங்க. தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப உம்மு சுலைம் வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே அபூதல்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நிறைய ஆட்களை கூட்டிட்டு வராங்களே, நாம என்ன செய்ய போறோம்? நம்மகிட்ட உணவு போதுமான அளவுக்கு இல்லையே. அல்லாஹ்வே அறிந்தவன் யார்? உம்மு சுலைம் சொல்றாங்க, நம்மகிட்ட உணவு இல்ல, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்க? உம்மு சுலைம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவை கொண்டு வாங்க என்று சொல்லி என்ன செய்யப்படுது? அந்த உணவை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல சில வெண்ணெய்களை போடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை 10 பேரை அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தோழர்கள் இருக்கிறாங்க பசியோட. ஒவ்வொரு 10 தோழர்களாக வந்து அனைவரும் என்ன செய்யறாங்க? வயிறார உணவு உண்டு விட்டு என்ன செய்யறாங்க? வெளியே சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அந்த உணவை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்துல பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். அந்த உணவு சிறிய உணவாக இருந்தாலும் அந்த அத்தனை பேருடைய பசியும் அது போய்க்கியது. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பசியோடு இருக்கின்ற போதே தங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தங்களுடைய தோழர்களை தங்களை நேசிக்கக்கூடிய தோழர்களுடைய பசியை பற்றி யோசிக்கின்றார்கள். அவர்களும் வயிறார உண்ண வேண்டும் என்று செய்றாங்க. தங்களுடைய உணவில் அவர்கள் செய்றாங்க. அழைத்து சென்ற இந்த செய்தி எதை காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது போன்ற பல சான்றுகளை என்ன செய்றோம்? நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்ப நபி தோழர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, பள்ளிவாசலை துப்புரவு செய்யக்கூடிய பெண்மணி தானே என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இறந்த செய்தியை சொல்லாம என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லாம அந்த பெண்மணியை அடக்கம் செய்து விடுகிறார்கள். அப்ப மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை காணாம அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளின்னு பார்க்காம அந்த பெண்மணியை எங்க காண என்று சொல்லி கேட்ட உடனே அப்ப நபி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் இறந்து விட்டார்கள், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கடிந்து கொள்கிறார்கள். என்கிட்ட ஏன் இதை சொல்லல என்று செய்றாங்க கேட்டுவிட்டு அந்த பெண்மணிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துஆவும் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மறுமை வெற்றிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? தொழுது அந்த பெண்மணிக்காக பிரார்த்திக்கின்றார்கள். அப்ப சாதாரண ஒரு துப்புரவு தொழில் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களே என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க. மறுமையில இவர்கள் வெற்றி பெறணும், அல்லாஹ்வுடைய அந்த வேதனைக்கு இவர்கள் ஆளாகி விடக்கூடாது என்று அற்பமான தொழிலாளியை துப்புரவு செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த அற்பமான விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க, அக்கறை காட்டுறாங்க என்பதை பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது சாலையில் என்ன செய்யறது? ஒருவர் ஒரு ஆட்டு தோலை ஒரு இளைஞன் ஒருவன் உரிக்க தெரியாமல் உரிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, இவருக்கு இந்த தோலை எப்படி உரிக்கணும்னு தெரியலையே. மிகப்பெரிய ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண மனிதன் நினைக்க கூடாது. ஒரு நாட்டுடைய அரசர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பல அந்தஸ்துகள் அவர்களுக்கு இருக்கின்றது. சாலையில கடந்து செல்லும் போது மக்களின் நடவடிக்கையை பார்க்கிறாங்க. ஒருவருக்கு தோலை உரிக்க தெரியல, ஆட்டு தோலை உரிக்க தெரியல. உடனே என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நவுட்டு காப்பா, நீ விளைக்க, இதை உனக்கு உரிக்க தெரியும், நான் உனக்கு சொல்லி தருகின்றேன்
என்று சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய கைகளால் அந்த ஆட்டு தோலுக்குரிய முழுமையாக தன்னுடைய கையை உள்ள விட்டு முழுமையாக ரசூலுல்லாஹ் உரிச்சிட்டு இதை இப்படிதான் உரிக்கணும், இதை நீ கத்துக்க என்ன செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாதாரண தலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா அதை என்ன செய்றாங்க, தான் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்து கற்றுக் கொடுத்தாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இப்படி தலைவர்கள் எதுவும் பார்க்க முடியுமா? தலைவன் சொன்னா கார்ல வேகமாக போய்கொண்டே இருப்பார்கள், தொண்டர்களை பார்த்து கை அசைப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த உதவியும் செய்வதற்கு வாகனத்தை விட்டு இறங்கி கூட வர மாட்டான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்ததை நாம் என்ன செய்யறோம், பல செய்திகள்ல இந்த மாதிரி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பேரால கூட மக்கள் சிரமப்படுத்திட கூடாது, தொழுகை இபாதத் என்ற வணக்கங்களின் பேரால கூட என்ன செஞ்சிடக்கூடாது, மக்களை தொந்தரவு செய்துவிடக் கூடாது. அதுல கூட என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்க என்பதை பல செய்திகளை பார்க்கலாம். ஒரு முறை பாத்தீங்கன்னு சொன்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது விட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய சமூகத்துக்கு தன்னுடைய மக்கள்கிட்ட அவங்க மறுபடியும் தொழுவிக்கிறாங்க. அப்படி தொழுவிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அல் பகரா இந்த அத்தியாயத்தை எடுத்து அவர் ஓதுறாரு. அப்போ பின்னாடி மக்கள் வந்து அவரை பின்பற்றி தொழுகிறாங்க. அல் பகரான கிட்டத்தட்ட 285 வசனங்கள். அப்ப அந்த நபி தோழரால ஒருவரால் நிக்க முடியல, அவர் என்ன செஞ்சிட்டாரு, தொழுகையை பாதியிலேயே முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா முஆத் அவர் தொழுகையை முடிச்ச உடனே பின்னாடி இந்த நபி தோழர்கள் சொல்றாங்க, முஆத் இந்த மாதிரி ஒருவர் தொழுகையை பாதியிலே முடிச்சுட்டு போயிட்டாரு. உடனே முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, அவர் ஒரு முனாஃபிக் என்று அவருக்கு பேர் வைக்கிறார். உடனே இந்த செய்தி அவருக்கும் தெரியுது, அவருடைய காதுகளுக்கும் எட்டுது. யாரை பார்த்து முனாஃபிக்னு சொன்னாங்களோ அவருடைய காதுகளுக்கு எட்டுது. உடனே என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி முஆத் மிக நீண்ட நேரமாக தொழ வைக்கின்றார், அவருக்கு முன்னாடி நான் தொழுதுட்டு என்னால் முடியாத காரணத்தினால நான் பாதியிலே போயிட்டேன், இந்த பார்த்து முனாஃபிக்னு சொல்லிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார முஆத் என்று அழைத்து, முஆத் நீ மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா? உங்களுக்கு சபி இஸ்ம சூரா தெரியாதா? வல்லுஹா வல்லைலி சூரா தெரியாதா? ஏன் சொன்னா அவர்கள்லாம் தொழில் செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களால் நிற்க முடியாத நோயாளி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நீ இந்த மாதிரி நீண்ட நேரமா நின்று தொழக்கூடாது என்று செய்றாங்க. முஆத் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தாங்கன்னு சொன்னா இபாதத் என்கின்ற பெயரால கூட தன்னுடைய மக்கள் சிரமப்பட்டுற கூடாது. அதுல கூட ரசூலுல்லாஹ் நோயாளியுடைய நிலைமையை கவனிக்கிறாங்க. அதுல கூட பலகீனமான மனிதனுடைய நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு தங்களுடைய கவுமுகளை மீது அக்கறை காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பற்ற ஒரு தலைவராக நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்மாதிரி தலைவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தலைவர்கள் மீது அப்படிப்பட்ட தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவரை நம்முடைய உயிரை விட மேலாக நேசித்தால் மட்டும்தான் நான் உண்மையான ஒரு இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் சரி, மக்கள் நலனில் அக்கறை காட்டாத தலைவராக சுயநலமிக்க தலைவராகத்தான் இருப்பார்கள். தலைவராக இருக்க இருக்க அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துகிட்டே போமே தவிர தொண்டர்களாக இன்னைக்கும் தொண்டர்களாக தான் இருப்பாங்க. ஆக இப்படி மக்கள் நலன் மீது அக்கறை காட்டாத தலைவர்கள் போல் அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா காலகட்டத்திலும் தனக்கு கீழுள்ள மக்களை நேசிக்கக்கூடிய, அவர்களுக்காக கவலைப்படக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள் என்பதை நாம வரலாறுல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக என்று கூறிய என்னுடைய முதலாவது உரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அது இறை நம்பிக்கையாளருடைய ஒரு அம்சம், ஒரு பண்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டியது நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவர்களை எப்படி நேசிக்கிறோமோ அதை விட பண்புள்ளவராக தன்னுடைய உம்மத்தினர்களை
நேசிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு பல செய்திகளும் நம்ம பார்க்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு விசேஷமான ஒரு துவாவை வழங்கியிருக்கிறான். ஒரு சிறப்பு துவாவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எல்லா நபிமார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவசரப்பட்டு அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டு விட்டார்கள். ஆனால் நான் மட்டும் அந்த துவாவை இதுவரைக்கும் நான் கேட்காம இருக்கிறேன். எதற்காக சொன்னா, நாளைக்கு மறுமையில என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த துவாவை நான் கேட்காமல் வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் வழங்கின சிறப்பு துவாவை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த துவாவை இதுவரைக்கும் கேட்காம நாளைக்கு மறுமையில விசாரணை நாள்ல என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வின் மத்தியில நிற்பார்கள். அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நாள்ல என்னுடைய உம்மத்தினுடைய வெற்றிக்காக அந்த துவாவை நான் தாமதப்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த துவா யாருக்கு பலனளிக்கும், யார் அந்த துவாவை அடைந்து கொள்வார் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் முஸ்லிக்காக இணை கற்பிக்காமல் யார் மரணிக்கின்றார்களோ, யார் முஸ்லிமாக மரணிக்கின்றார்களோ அத்தகைய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன செய்யும், அந்த துவா பலனளிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கேட்டான், மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிச்சிடும். முஸ்லிமாக யார் மரணிக்கின்றாரோ அவர்களுக்கு அந்த துவா பலனளிக்கும் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டான்னு சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு உம்மத்தினர் மீது அல்லாஹ்வுடைய தூதர் பாசம் காட்டினார்கள் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக நமக்கு இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்மை நேசிக்கின்றார்களோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அழகிய முன்மாதிரியை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய இந்த ஜும்மாவை நிறை செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا